இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, விவிலியம் இந்த விஷயத்தையும் பரவலாக சொல்கிறது. இந்த ஒரு விஷயமும் விவிலியத்திலே மிக பரவலாக வரும். கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த வார்த்தை, ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான கைகரியத்தை கொடுப்பார் என்று. புனிதர் சொல்லுவார், அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவரின் திரு கரத்தை அடியேனின் சிறு ஜெபம் அசைத்து விடும் சொல்லுவார். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஜெபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. இறைவாக்கினர்கள், குல முதுவர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க? மக்களுக்காக ஜெபித்தார்கள். கடவுளே, உங்க பிள்ளையை காப்பாத்துங்க, உங்க பிள்ளைங்க தப்பு தானே பண்ணுது, அதில் மன்னிச்சு காவந்து பண்ணுங்க என்று ஜபிக்காத பெரியோர்களே கிடையாது. அந்த ஜபம்தான் ஆண்டவருக்கான இரக்கத்தை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்ட மாபெரும் ஜபம் 2 இன்றைய வாசகங்கள். மீகா மக்களுக்காக ஜபிக்கிறார். சகோதரர்களே, அவரோட ஜபத்தை பாருங்க பார்ப்போம். மக்களே, மனம் மாறுங்க. மக்கள்கிட்டையும் அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நெருங்கி வாங்கன்னு சொல்றாரு. கடவுள்கிட்ட என்ன பண்றாரு? கடவுளே, உங்க பிள்ளைங்களை பார்த்துக்குங்க. இருவருக்கும் இடையே பாலமாக இருந்த மீகா ஜபிக்கிற ஜெபம் தான் இன்றைய வாசகம், முதல் வாசகம். மக்கள்கிட்ட, மக்களே மனசு மாறுங்க. உங்களுக்கு பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆழ் கடல்ல போட்டு அமுக்கிடுவார். உங்க பாவத்தை அவர் கணக்கு பண்ணவே மாட்டார். மனசு மாறுங்க. இங்க இந்த பக்கம் ஆண்டவரே, எகிப்திலிருந்து உங்க பிள்ளைகளை கூட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? எப்படி கயிறை தாங்கி உங்க பிள்ளைகளை கூட்டு வந்தீங்க, அந்த மாதிரி உங்க பிள்ளைகளை காவந்து பண்ணுங்க. இவருக்கு என்ன பண்றாங்க? இப்போ இந்த அடைக்கலம் எல்லாம் மந்தையா இருக்கிறாங்க. இந்த ஆடுகளை பாசான்ல மேய்க்கிற மாதிரி கிளையாத இந்த பாசான் கிளையாது என்பது யோதா நாட்டை ஒட்டி உள்ள பகுதிகள், வளமையான செழுமையான பகுதிகள். அதுல மேய்ற ஆட்டுக்குட்டி போல இந்த ஆடுங்களை மேயுங்க. அவர் ஜெபத்தை பாருங்க. இந்த திருப்பாடலையும் பாருங்க பாப்போம். இன்னைக்கு திருப்பாடல் மிக மிக அற்புதமான ஜெபத்தை பாருங்க. திருப்பாடல பாருங்க பாப்போம். அவருடைய பல்லவியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியார்கள். ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி பெறும் சொல்வார்கள். ஜெபம் நமக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அப்படி நாம் ஜெபித்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கின்ற அந்த அவங்க யாரும் தெரியுமா? அவங்க தான் ஆண்டவருடைய குடும்பம். அவங்க தான் ஆண்டவருடைய குடும்பம். ஆண்டவர்களே முழு விசுவாசம் கொண்டு எங்க பாட்டு நான் கேட்கிறேன் என்று அந்த உரிமையோடு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அவர்கிட்ட இருக்கிற அருள் வரங்களை பெற்று வாழ்கின்ற பொழுது நம்மளாம் ஒரே குடும்பம். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய அப்பா. அப்பா மகன் உறவு பாருங்க பாப்பா. இன்னைக்கு நற்செய்தி பாருங்களேன். இன்னைக்கு என் அப்பாவும் அம்மாவும் யாரு? என் சகோதரர்கள் யாரு? அவருடைய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு என்னுடைய தந்தையினுடைய வார்த்தையை எவன் கேட்டு நடக்கிறானோ, என் தந்தை சொல்வது எவன் திறமை கொண்டு செயல்படுறானோ அவன் தான் என்னுடைய சகோதரன், அவன் தான் என்னுடைய தாய். எசப்படைய வார்த்தை. அப்போ நான் முழு விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நான் நம்பி அவரை பார்த்து உட்கார்ந்து ஜெபித்து அவருடைய அன்பையும் ஆசிரியம் பெற்று எப்பொழுது என் அப்பா என் பிள்ளைன்னு நான் உறவோடு நான் நிலைத்து வாழ்கிறேனோ, நம்மளும் ஒரே குடும்பம். அப்போ இந்த ஜெபம் என்னையும் அப்பாவையும் இயேசுவையும் இல்லையா, இயேசுவையும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறது. சகோதரர்களே, ஜெபிப்போம். இறை குடும்பமாக மாற முயற்சிப்போம்.
இதுவே நமக்கு பெரிய பொக்கிஷம். இதுதான் வாழ்க்கையே. திரும்ப சொல்றேன் பாருங்க பார்ப்போம். கேளுங்கள் கொடுக்க ஆண்டோடைய வாக்குறுதி இது. நீ கேளு ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் கேட்கிறவர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஜெபமே ஜெயம்னு சொல்லுவாங்க இல்லையா? எனவே ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். இந்த ஜெபம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு பெற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது. ஆண்டவரை நம்மையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் மாபெரும் சங்கிலி ஜெபம். எனவே ஜெபிப்போம், ஆண்டவரை இணைப்போம்.